அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நேயர்களே, சகோதரிகளே, நிறைய பேர்கள் கனவுகளுக்கான விளக்கங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முடியுமானவற்றை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதிகமானவர்கள் கேட்ட ஒரு கேள்விதான், பற்கள் விழுந்தால் கனவுக்குரிய விளக்கம் என்று நிறைய பேர் கேட்டிருந்தார்கள். இதிலே இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், பொதுவாகவே பற்கள் விழுவது ஒருவர் மௌத்தாகுவதற்கு அல்லது ஒரு முசீபத் அவருடைய குடும்பத்திலே இருப்பவருக்கு ஏற்படுவதை அறிவிக்கும் என்று சொல்கிறார்கள். அது ஒவ்வொரு பற்களை பொறுத்தவரையில் மேற்பற்கள் விழுந்தால் ஒரு கருத்தையும், கீழ்பற்கள் விழுந்தால் இன்னும் ஒரு கருத்தையும் சொல்லும். எப்படியோ ஒரு முசீபத், ஒரு மௌத்து வரப்போகிறது என்ற அறிவிப்பைத்தான் அந்த கனவு சொல்வதாக சொல்கிறார்கள். அதாவது அதில் சொல்கிறார்கள், மேற்பற்கள் விழுந்தால் தந்தையுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்லது கணவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், கீழ்ப்பக்கம் பற்கள் விழுந்தால் தாயுடைய அல்லது மனைவியுடைய குடும்பத்திலிருந்து ஒருவர் மரணிக்கப் போகிறார் அல்லது அவர்களுக்கு ஒரு முசீபத் ஏற்பட போகிறது என்பதுதான் அர்த்தமாக இருக்கிறது. அதே போன்று சொல்கிறார்கள், இந்த ஓரத்து பற்கள், கோரை பற்கள் அல்லது இந்த ஓரத்திலே உள்ள பற்கள் விழுமானால் அது குடும்பத்திலே மூத்தர் அல்லது வீட்டுக்கு பொறுப்பானவரின் மூலமாக ஒரு முசீபத் இல்லாமல் போக போகிறது என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த பக்கத்தில் பெரிய பற்கள் கோரை பற்கள் என்று சொல்வார்கள், அது விழுவது அதாவது கனவிலே விழுவதை கண்டால் அது அவருடைய பலகீனத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அவருக்குரிய தந்திரமான அந்த அறிவுகள், அந்த அறிவு இல்லாமல் போகிறது என்ற அர்த்தத்தையும் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், மேற்பற்கள் விழுவதானது இவருடைய சில ஆண்கள் தரப்பிலே உள்ள கூட்டாளிமாருக்கு கெடுதி நடப்பதற்கு இவர் காரணமாக அமைவார், இவருடைய கூட்டாளிக்கு ஒரு கெடுதி நடக்கப் போகிறதற்கு இவர் காரணமாக அமைவார் என்பது மேற்பற்கள் விழுவதற்கான அர்த்தமாக இருக்கிறது. அதே போன்று மேலே உள்ள பற்கள் விழுவதானது அன்னர்ராஇ யக்தஉ ரஹிமஹு லிஹஜ்லி ஜிஹதி அகாரிபிஹி லிஅபீஹி, தனது தந்தை புறத்தில் உள்ள சொந்தக்காரர்களோடு இவர் முரண்பட்டு கொள்வார், அவர்களுடைய உறவுகளை துண்டித்துக் கொள்வார் என்ற அர்த்தத்தையும் இமாம் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று இமாம் நாபுலுசி அவர்கள் சொல்கிறார்கள், மேற்பற்கள் விழுவதானது, அந்த மேற்பற்கள் கையிலே விழுவதை இவர் பிடிக்கிறார், கனவிலே விழுவதை கையால் பிடிக்கிறார். மேற்பற்கள் விழுவது யதுல்லு அலா மாலின் யனாலுஹு அர்ராஇ, அவர் ஒரு சொத்து செல்வத்தை இவர் பெற்றுக்கொள்ள போகிறார் என்ற அர்த்தமாக இருக்கிறது. மேலும் ஒருவர் கனவு காண்கிறார், மேலே உள்ள பற்கள் விழுவதாக, இங்கே மடியில் விழுவதை காண்கிறார். அப்படி காண்பது, பற்கள் விழுந்து மடியிலே விழுவதை காண்பது ஃபக்கத் யதுல்லு தாலிக அன்னல்லாஹ் யர்சுகுஹு வலதன் தக்கர், அவருக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தத்தை அது கொடுக்கிறது. அதே போன்று பற்கள் விழும் பொழுது அந்த பற்கள் விழுந்து கீழே விழுவது, அது மேற்பற்களாக இருக்கட்டும் அல்லது கீழே உள்ள பற்களாக இருக்கட்டும், கீழ்ப்பகுதி உள்ளது மேல்பகுதி எதுவாக இருந்தாலும் பற்கள் கலந்து பூமியிலே விழுவது அது ஆரோக்கியமானதல்ல, அது ஒரு நல்ல செய்தி அல்ல என்று இமாம் நாபுலுசி அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று அவர்களே சொல்கிறார்கள், பற்கள் எல்லாம் கலந்து கீழே விழுவதை இவர்கள் காண்கிறார்களோ அது அவருக்கு வறுமையையும் கஷ்டத்தையும் தேவையையும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது, வறுமையை கொண்டு வந்து தரக்கூடியதை அறிவிக்கிறது என்று சொல்கிறார்கள். அதே போன்று எவர்கள் எல்லா பற்களும் விழுவதை காண்கிறார்களோ, விழும் பொழுது இவர் கையினால் பிடிக்கிறார் அல்லது மடியில் விழுகிறது, அந்த நேரத்திலே அது சொல்கிறது இவர் நீண்ட காலம் வாழ்வார் என்ற ஒரு செய்தியையும் சொல்கிறது. யாரை விட? அவருடைய நண்பர்களை விட. அதே போன்று வாழ்நாள் இவருடைய பற்கள் விழும் வரைக்கும் அவர் உலகத்திலே வாழ்வார் என்ற செய்தியையும் சொல்வதாக இமாம் நாபுலுசி அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களே சொல்கிறார்கள், எவர்கள் ஒரு பல் விழுவதை காண்பார்களோ, கனவில் ஒரு பல் விழுவதை எவர்கள் காண்பார்களோ, காணக்கூடியவர் கடனாளியாக இருந்தால் அவர் ஒரு கடனை, பல கடன்கள் இருக்கின்றன, ஒரு கடனை நிறைவேற்றுவார்.
அல்லது சகல கடன்களையும் ஒரே தடவை அவர் கொடுத்து முடிப்பார் என்ற கருத்தை சொல்கிறார்கள். வல்லாஹு ஆலம், அல்லாஹ் தான் மிக அறிந்தவன் என்று சொல்கிறார்கள். அதே போன்று இப்னு ஷாஹின் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், கீழே உள்ள பற்கள் விழும் பொழுது அது அவருடைய அவருடைய மனைவி அல்லது தாயுடைய பக்கத்தில் உள்ளவர்கள் சம்பந்தமாக இது சொல்கிறது. அதாவது கீழே உள்ள பற்கள் விழுவதை, கீழே உள்ள பற்களை விழுவதை கண்டால் அவருடைய தாய் அல்லது அவருடைய மனைவியின் பக்கத்திலிருந்து அல்லது மாமி, சாட்சி அல்லது அவர்களுடைய பெண் மக்கள் அவர்களிடம் இருந்து அவர்களிலே ஒருவர் மரணிக்கப் போகிறார் அல்லது ஒரு முசீபத்து வரப்போகிறது என்ற கருத்தை சொல்கிறார்கள். அதே போன்று ஒரு மிகப்பெரிய ஒரு இமாம் அல் அஸ்ஃபஹானி அவர்கள் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், விழும் பல்லை எவர்கள் விழுங்குவார்களோ, பல்லு விழுவதை காண்கிறார், விழுந்த பல்லை இவர் விழுங்கிக் கொள்கிறார், அப்படியே தொண்டைக்குள்ள புழுங்கிறார்கள். அப்படியானால் அது எதுல்லு அலல் மாலில் ஹராமி, அது இவர் ஹராமான சொத்தொன்றை இவருக்கு அறிவிக்கிறது. அதாவது ஹராமான சொத்தை இவர் சாப்பிடுகிறார். மேலும் எதுல்லு தாலிக்க அன்னஹு யக்குலு மால ஸஹத், அதாவது ஹராமான வழியில் சம்பாதித்த பிழையான சாப்பாட்டை இவர் உண்ணுகிறார் என்ற ஒரு செய்தியை பல்லை விழுங்குகிறதை கண்டால் அறிவிக்கிறது என்று சொல்கிறார்கள். அதே போன்று எவர்கள் விழும் பல்லை அதாவது பல்லை விழுங்குகிறார், ஒருவர் கனவிலே காண்கிறார், விழுகின்ற பல்லை விழுங்குகிறார், விழுங்கினால் அது எதை அறிவிக்கிறது? எதுல்லு அஸ்னான் ஃபில் மனாமி அலா அக்லி ஹக்கில் யதாமா அவ் அக்லி ஹுகூகில் வாரிசீன ஃபில் மீராஸ், அனாதைகளுடைய சொத்தை அல்லது அனந்தரக்காரர்களுடைய அவர்களுக்கு சேர வேண்டிய சொத்தை சாப்பிடுவதை இது அறிவிக்கிறது. இது கூடாது, இது கெட்ட கனவுண்டு என்ற கருத்தை இமாம் அல் அஸ்ஃபஹானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய பாதுகாப்பையும் எங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.